ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சத்துள்ள பீர்க்கங்காய் வறுவல்னு சொல்லலாம், இல்லை தொக்குனாலும் சொல்லலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி லிக்விடாக இருந்தால் தொக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வறுவல் மாதிரி எண்ணெய் விட்டு கொஞ்சம் ட்ரையாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம காயை வந்து மேல் தோலை சித்தி வச்சுட்டு நம்ம அதையுமே துவையரைக்கலாம். அது எல்லாருக்கும் சில பேருக்கு தெரியாதவங்க சொல்கிறேன், தெரிஞ்சவங்க அதை விட்டுடலாம். நம்ம வந்து தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கலாம் தான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம காயை நல்லா தோல்லாம் செத்திட்டு அதை எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாகவோ இந்த மாதிரி பெருசாகவோ இது வந்து சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் குழகுழப்பு தன்மையாக தண்ணி சத்து அதிகமாக இருக்கனால அதனால் பெரிய பீஸாகவே நான் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக வெங்காயம் தக்காளியும் கம்மியாக சேர்த்தாலே போதும். ஏன்னா அந்த காய் வதங்கினா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமான அளவுலாம் இருக்காது. அதனால் தக்காளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பார்க்க வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து காயெல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டோமா. இப்போ வானல் வச்சுட்டு நம்ம எண்ணெய் பாத்திரம் செய்கிறோமோ அதை வச்சுட்டு நம்ம நல்லா எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் ஊற்றணும். கடுகு, சின்ன ஜீரகம் இருக்கு இல்லையா, நச்சீரகம்னு சொல்லுவோமே, அதை போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம பீர்க்கங்காயை சேர்த்துக்கணும். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன், நம்மள்ட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சில பேருக்கு இந்த பீர்க்கங்காய் சாப்பிட்றது வந்து ஒரு பெரிய இதாக தான் இருக்கும். சில பேருக்கு பிடிக்காது. சில வீட்டில் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, சில பேர் பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து நமக்கு சட்னி கூட அரைக்கலாம். அது வந்து இப்போ இந்த வீடியோவிலே அடியில் பார்த்தா ப்ளேலிஸ்ட்டில் என்னோடய ரெசிபியில் இருக்கும், அதாவது ஃபுட் ரெசிபின்ட்டு. அதை கூட நீங்கள் அதுமாரி கூட ட்ரை பண்ணலாம். அது முடிஞ்சால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நமக்கு நல்லா இது வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்து இப்போ வதக்க வேண்டியதான். இது வந்து தண்ணி காயாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப நாயெலாம் வேகணுன்றதுலாம் இல்லை, சட்டுனே வெந்துடும். அது கொஞ்சம் முத்தல் இல்லாமல் மட்டும் நம்ம வாங்கிக்கணும். இந்த காயை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிஞ்சு மாதிரி தான் தெரிஞ்சுட்டு வாங்கினேன், ஆனால் முத்தல் இல்லை. அந்த விதையெல்லாம் கொஞ்சம் வழியாக தெரியுது பார்த்திங்களா, அதுதான் அதோடய விதை தான். இது பிஞ்சாக இருந்ததுன்னா ஒரே மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு சாப்பிட்டா ஒரே பத்து மாதிரி காய் கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி விதை தனியாக வர்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் செய்கிறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதில் தெரியும். அது பொதுவாக வந்து சில பேருக்கு இதுமாரி பிடிக்காது. அந்த மாதிரி காய் சிலப்போ நமக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் சட்னி துவையல் கூட அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் அதுமாரி சாப்பிடுன்றதுனால நானும் அதை அரிஞ்சிட்டேன். சரி நம்ம அது மாதிரி செஞ்சு சாப்பிடலாமேனு இப்போ செஞ்சிட்ருக்கேன். அது முடிஞ்ச வரைக்கும் பிஞ்சாக செய்கிறது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராகவும் நல்லாவும் இருக்கும். பீர்க்கங்காய் கம்மியாக கிடைக்கும்போது நம்ம அந்த மாதிரி சப்பாத்தி கூட அதுமாரி தொக்கு, இட்லி, தோசைக்கு இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். சட்னியுமே நம்ம அரைக்கலாம், துவையல் அரைக்கலாம், சாம்பார், கூட்டு எல்லாமே செய்யலாம். சாம்பாரில் வந்து நம்ம நிறைய காய் சேர்த்து கதம்ப சாம்பார் வைக்கிறோம் இல்லையா, அதில் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம வேணும்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் காரமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா. சில பேர் நார்மலாக இருக்கட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நம்ம நார்மல் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது, உப்பு, அப்புறம் வந்து சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ சிம்மில் வச்சு நம்ம பண்ணாலே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி நான் வெண்டைக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் பருப்பு ரசம், எப்போதும் போல் தக்காளி, பருப்பு, இந்த ரசம், அப்புறம் தயிர், அப்புறம் நம்ம பிரண்டை தொக்கு வறுவல் எப்படினாலும் சொல்லலாம், நம்ம விருப்பம்தான். இது இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக அதாவது பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பண்ணலாம். இதை விட லிக்விடாகவும் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி இருப்போமோ அது தயிர் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லா தான் இருக்கும், எல்லாமே சாப்பிட்லாம். ரசஞ்சும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம வந்து இன்னும் குட்டி குட்டியாக அரிஞ்சு நல்லா வதக்கிட்டோம்னா தெரியாது. இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுத்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை, இந்த மாதிரி வத்தல், இந்த மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.